கிறிஸ்துக்கு அன்பான கலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. என்ன நடந்தாலும் அது நன்மைக்காக நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யாரு ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி, ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு தருகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் எப்படி நடக்கும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஒரு குட்டி சம்பவத்தோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியும், ஒரு ரோடை விரிவாக்குறதோ அல்லது ஒரு மேம்பாலம் கட்டுவதோ அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்யணும்னா தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கிற கடைகள் என்ன செய்யப்படும், அகற்றப்படும். ஒருவேளை பெரிய மரங்கள் இருந்தா அது என்ன செய்ய அகற்றப்படும். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா நடக்கும். ஏன்னு சொன்னா அது அரசாங்கம் எடுக்கிற ஒரு முடிவு நிமித்தமாக அந்த காரியங்கள் செய்வோம். அப்படி ஒரு இடத்துல ஒரு மேம்பாலம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அங்க அப்படி ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அங்க இருக்கிற 2 பெரிய ஹோட்டல் உணவகம் என்ன செஞ்சிச்சுன்னா இடிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதை இடிச்சிட்டாங்க. அப்ப 2 ஹோட்டலும் நல்ல பெரிய ஹோட்டல், நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கிற ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹோட்டல் என்ன செஞ்சு இடிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த 2 பேர்ல ஒருத்தர் என்ன செஞ்சிருச்சுன்னா, உடனே இமீடியட்டா என்ன செஞ்சாருன்னா அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடம் எங்க நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே தேடி பார்த்தாரு. அவருக்கு மனசுக்கு விருப்பத்துப்படி ஒரு இடம் கிடைச்சிச்சு. உடனே என்ன செஞ்சாரு, தன்னுடைய வேலையை அங்கே ஆரம்பிச்சு அந்த ஹோட்டல் பணி என்ன செஞ்சாங்கன்னா அங்கே தொடர்ந்து செஞ்சாங்கன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, அவருக்கு இங்கே கிடைச்சத லாபத்தை காட்டிலும் அங்கே ரொம்ப அதிகமாக கிடைச்சிச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னா அவர் எடுத்த ஒரு முடிவு என்னன்னா, இமீடியட்டா அதற்கான காரியங்களை அவர் செய்தார். இன்னொரு ஹோட்டல்காரருக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அந்த ஹோட்டல்காரர் ரொம்ப சோர்ந்து போயிட்டு, என்ன பண்றது, இடம் எங்க கிடைக்கும், நல்லா நடக்குமா, இங்க ரொம்ப நல்லா நடந்துச்சு, நிறைய பேர் பழக்கம் ஆயிடுச்சு, நிறைய கஸ்டமரு, எல்லாம் டேஸ்ட் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி யோசித்து அவர் என்ன செய்யல, தன்னுடைய காரியங்களை பார்க்கல. ஆனா அவருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா துக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஆனா அவருடைய காரியங்கள் எதையும் அவரு ஃபர்தரா பண்ணல, இன்னொரு ஹோட்டலும் செய்யல, அப்படியே அவரை அங்கேயே நின்றுட்டாரு. ஏன் இந்த கதையை உங்களோட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா, உண்மையா நடந்ததுதான். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி நடக்கும்ல. சில நேரம் நல்லா போயிட்டு இருக்கோம், பார்த்தா பெரிய அதிர்ச்சியான காரியங்கள் நமக்கு நடக்கும். அப்போ உடனே என்ன செய்வாங்க, சிலர் அதுல இருந்து எந்திரிச்சு வந்துருவாங்க. என்ன அதிர்ச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் ஏதோ செய்யறாரு, கடவுள் ஏதோ அனுமதிச்சிருக்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம எந்திரிச்சு வரணும் அப்படின்றதுதான் யாருடைய சித்தம்னா ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. அதனாலதான் அவர் நமக்கு அநேக காரியங்கள் என்ன வேதாகமத்துல கொடுத்திருக்கிறாரு. நீங்க நிறைய நான் சொன்ன நபர்களே அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், பார்த்துருக்கீங்களா? ஏன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சொந்த சகோதரர்கள் நம்ம விட்டு போட்டாங்க, அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து ஒரு வேளை சோர்ந்து போய் நின்றுட்டு இருப்பாருன்னு சொன்னா அவர் அடிமையாக தான் இருந்திருப்பார். அந்த சோர்ந்து போகிற நேரத்திலும் கூட அவர் என்ன நினைச்சாரு சொன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி, யாரு, ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி என் வாழ்க்கையில என்ன நடக்குது, அது யாருடைய தீர்மானம், என்னுடைய சகோதரர்கள் தீர்மானம் இல்லை, அல்லது இந்த ராஜாவின் தீர்மானம் இல்லை, அந்த என்னை வாங்கினவருடைய தீர்மானம் இல்லை, அது யாருடைய தீர்மானமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருக்கிற நமக்கு எப்படி இருக்கோமா, சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கும்னு சொல்லி அன்னைக்கு யோசிப்பு நினைச்சதுனாலதான் என்ன செஞ்சாரு, ஆண்டவரோடு அவர் வாழ்க்கையில எத்தனை பள்ளங்கள் வந்தாலும் அவர் உறுதியாய் நின்னதுனால ஆண்டவர் என்ன செஞ்சார், அவரை உயர்த்தினார். ஏன்னு சொன்னா, அடிமையாக அந்நிய மண்ணில் வாழ்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர்ல ஏதோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஊர்ல போய் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு நினைச்சு பாருங்க, நீங்க தெரியாத ஒரு ஊர்ல போய் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னா யோசிப்பீங்க, நம்ம யார்கிட்ட போய் உதவி கேட்கறது, யார் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அட்லீஸ்ட் சொந்த ஊர்லயாவது அட்லீஸ்ட் நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பாங்க, அல்லது நண்பர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்ற ஒரு
ஐடியாவது இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவர் அடிமையாக அந்நிய தேசத்துல இருக்கிற இடத்துல அவர் வாழ்ந்த வாழ்க்கையில பாத்தீங்க, அவர் என்ன செய்யல, புலம்பி கொண்டு இருக்கல. ஒரு ராஜ அரண்மனையில வேலை செய்து திருப்பி சிறைச்சாலை அங்க அனுப்பப்பட்ட பொழுது அவர் அங்க போய் என்ன செய்யல, புலம்பி கொண்டு. இந்த ராஜாக்கு நான் எவ்வளவு நேர்மையா இருந்தேன், நான் எந்த தப்பும் செய்யலையே, இவர் இப்படி என்ன பண்ணிட்டாரு, தீர விசாரிக்கலையே அப்படின்லாம் அவர் எதுவுமே கேட்கல. அங்க சென்ற இடத்துல அவர் என்ன இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன தேவைகளை சந்தித்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்தாதான் என்ன செஞ்சிருக்க முடியும்னா அவரால் அங்க சந்தோஷமா சிறைச்சாலையில அவரால் சந்தோஷமா இருந்திருக்க முடியும். இது ஏன்னா நம்ம இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படுகிற ஒரு காரியம். நம்முடைய மனதுக்கும் நாமளும் என்ன செய்யணுமா, எது நடந்தாலும் பரவாயில்ல, கடவுள் நமக்கு இதை அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இருக்கணுமா, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு. ஏன்னு சொன்னா அவர் தீர்மானத்தின்படி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது அது எப்படி இருக்குமா, நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். எதுவுமே அவர் நமக்கு தீமைக்காக எந்த காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாங்க. அவர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நம்மளுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் கேட்டுக்கொண்டாலும் கூட தீமையாக அவர் எதுவும் நமக்கு அனுமதிக்க மாட்டாங்க. சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்கிற கர்த்தர். அப்படி சகலத்தின் நன்மைக்கு எதுவாக செய்கிற கர்த்தர் நம்முடைய தடைகளை எல்லாம் என்ன செய்வார், அவர் நீக்க வல்லவர். எந்த தடைகள் வந்தாலும் நம்ம அதுக்காக பயப்பட தேவையில்லை. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. எந்த வியாதிகள் வந்தாலும் நம்ம அதுக்காக பயப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்கு எல்லாவற்றுக்கும் மருத்துவராக இருக்கிறவர் யார் தான், கடவுள் தான். எல்லாவற்றுக்கும் அதிபதியா இருக்கிறவர் யார் தான், அவர் தான். எல்லாருடைய காரியங்களையும் அவருடைய கண்கள் எப்படி பூமியின் மேல் எங்கு சுற்றி உலாவி சுற்றி கொண்டு இருக்கிறது. உங்களையும் பார்க்கிறது, என்னையும் பார்க்கிறது. என்னுடைய தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய வேதனைகளையும் அறிந்திருக்கிறார். அதே போல உங்களுடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறார், உங்களுடைய வேதனைகளையும் அறிந்திருக்கிறார். அதனால நீங்க அதெல்லாம் குறித்து எதுவுமே கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுமா, நம்ம சோஸ்திரத்தோடு கூட ஜபத்துல அவர்ல வைப்போம் அப்படின்னு சொன்னா அவர் பொறுப்பேற்று நமக்காக எல்லா காரியங்களும் செய்வார். அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்னோட ஜபத்துல சேர்ந்து கொள்ளுங்க. கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு வேதத்துல இருந்த தெய்வ பிள்ளைகள் எப்படி உம்மிடத்துல அண்டி விசுவாசத்தோடு ஜீவித்து வெற்றியை கண்டாங்களோ அதே போல நாங்களும் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளும் கூட ஆண்டவரே வெற்றியை காணும்படியாக எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் வெற்றியை காணும்படியாக நீங்க கிருபை செய்யுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. உடைய இயக்கங்கள் பாரங்கள் எல்லாம் தீர்ந்து போக நீங்க உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், படிப்பின் காரியங்கள், திருமணத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீர் கிருபையா இருந்தவர்களை வழிநடத்துங்க சாமி. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. அவர் நிமித்தம் ஆண்டவரே சபைக்கும் குடும்பத்திற்கும் அவர்கள் சாட்சிகளாக இருக்கும். அவருடைய உதார்த்தமான காணிக்கைகள்னால தேவ ஊழியங்களை தாங்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வருவது எங்கள் நினைத்தள்ள வேண்டுமா. இயேசு வழியை தாழ்வோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.